ஷே பெஸ்ட்டோ என்னடா கோயில் பூரா ரியல் எஸ்டேட்டு காடா திறந்து விடுதியா எல்லா கோயிலும் சிவன் கோயில் ஆகலை எங்கள் அண்ணன் ஆலயத்தை பூரா ரியல் எஸ்டேட்டு காடா பட்டா போட பவர் போட அடுத்த ஆப்பில் இப்போ அப்ரூவல் போட இப்போ அப்ரூவல் போடுறதோட பூரா கசக்கி எடுத்துடுவார். கணக்கு போட்டு முடித்தவொடனே கையெழுத்து போட்டவனை பூரா ஒவ்வொருத்தர் இடத்துகளை போட்டுருவா. கையெழுத்து போட்டு தானே வாங்கி வச்சுருக்கான். வீட்டில் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு பவர் போட்டது பட்டா எல்லா காலத்தையும் தோண்டி எடுக்கல ரிவிட் அடித்து போடுவார். ரிவிட் அடித்து தூக்கி நச்சு போடுவார். ஏண்டா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு காடை திறந்து விடுறதுக்கு இதாக காடை வச்சுருக்காரு. ஏண்டா இல்லை முட்டா பேல விவசாயம் பண்ணிக்கோ அவன் உயிர் வாழ்றதுக்கு தான் பூமியை கொடுத்துருக்காரு. மொத்தமாக பிடிச்சி வீல் சேரில் உட்காந்து பூரா காகித பேப்பரை வச்சு உள்ளே விட்டு ஆட்டி நசுக்குத போட்டாரா. கணக்கு போட்டார். காலையில் ரியல் எஸ்டேட்டுக்கு திறந்து விட்டது கணக்கு போட்டார். அப்ரூவல் போட்டவன் பூரா உள்ளே போயிடுவான். ஆணும் பெண்ணும் அப்படியே தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக்கோ. கணக்கு போட்டார். நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் கணக்கு போட்டார். இந்த கணக்கு விட மாட்டார். இவன் ஆடிக்கிட்டே இருப்பான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கவா தண்டனை அனுபவிச்சு போ அப்படின்ட்டார். தண்டனை அனுபவிச்சு போ. நான் இவர் ஒத்தத்தில் நீதி அரசர் போட்ட கணக்கு அந்த 2 கோழி குண்டம் கசைக்கு விடுறது பெண்ணுக்கு வெள்ளைப்பூடு மிளகாத்த பொடி அதான் இதுதான் தண்டனை. இந்த தண்டனையிலேருந்து எவனுமே தப்ப முடியாது. இந்த தண்டனை கொடுப்பாரு. கொடுத்தவொடனே சொரிஞ்சிக்கிட்டே அலைவான். இவனுக்கு ஆணுக்கு ரொம்ப சேட்டை வேண்டி தானே ஓடுதான். 4 வீலரை 2 வீலரை தூக்கிக்கிட்டு பூரா புகை மண்டலத்தை பாழாக்க பூமியை பாழாக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். உன் உயிர் வாழ்றதுக்கு இருக்கிற இடம் ஆடை விவசாயம் இதை 3 தவிர நீ அடித்ததுக்கு விடமாட்டேன் அப்படின்ட்டார். பிச்சு எடுத்து விடமாட்டார். முக்கால்